Hello guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா போன வீடியோல சொன்ன மாதிரி அன்லிமிட்டடா எப்படி நம்ம AI வீடியோ ஜெனரேட் பண்ணனும்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதுல நமக்கு தேவையான வெறும் 4 அப்ளிகேஷன் மட்டும் தான். அந்த அப்ளிகேஷன் பேர் என்னன்னு நான் சொல்றேன். அப்ளிகேஷனுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா Hello AI, Klingy AI, Daigen AI and Google Gemini. இந்த 4 அப்ளிகேஷன் இருந்தா உங்களால அன்லிமிட்டட் AI வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும். இந்த 4 அப்ளிகேஷனை எப்படி நம்ம பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணுன்னு இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதாண்டி யாருமே ஸ்கிப் பண்ணாத பாருங்க guys. ஓகே गाइस, நம்ம இப்போ ஹலோனோ ஏல எப்படி வீடியோ ஜெனரேட் பண்ண போகிறோன்னு முதல்ல பார்க்க போகிறோம். ஓகே गाइस, இப்போ நம்ம ஹலோனோ அப்ளிகேஷனை நம்ம இப்போ ஓப்பன் செஞ்சிடலாம். ஓப்பன் செஞ்ச உடனே முதல்ல இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இமேஜ் டு வீடியோ, டெக்ஸ்ட் டு வீடியோ இருக்கும். அதில் நம்ம இமேஜ் டு வீடியோ கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே அங்கே கிளிக் டு அப்லோட் நடக்கும். அதில் நமக்கு தேவையான இமேஜை நம்ம முதல்ல கொடுக்கணும். சரியா, இப்போ நமக்கு தேவையான இமேஜை முதல்ல அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ண உடனே அதுக்கு தேவையான ப்ராம்ப்ட் அது தேவையான ப்ராம்ப்ட் முதல்ல கேட்கும். அதை நம்ம கீழே கொடுத்துருவோம் ஒரு பென்சில் ஐக்கானில். அதை கிளிக் பண்ணி நம்ம ப்ராம்ப்டை உள்ளாக்கணும். இப்போ நம்ம ப்ராம்ப்டை முதல்ல டவுன்லோட் பண்ணிட்டோம். சரி ஓகே गाइस, இப்போ நமக்கு தேவையான ப்ராம்ப்டை முதல்ல டவுன்லோட் பண்ணுவோம். ப்ரோ எப்படி இந்த ப்ராம்ப்டை நம்ம க்ரியேட் பண்ணது கேட்டீங்கன்னா அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோவில் நான் மேக்ஸிமம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் A to Z. எப்படி ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணி அதை எப்படி யூடியூப்பில் அப்லோட் பண்ணி மில்லியன் கணக்கில் வியூஸ் நடக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள் guys, அதில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே guys, இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ கீழே ஜெனரேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஜெனரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு வீடியோ ஜெனரேட் ஆகிட்டுருக்கு. இதே போல் நம்மளால் ஒரு 3 வீடியோ ஒரு நாளைக்கு ஜெனரேட் பண்ண முடியும். இந்த ஆப்பில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ஜெனரேட் பண்ண வீடியோ அப்படியே நம்ம கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்ப்போம் தெரியுமா, அதே மாதிரி ரியலாக நமக்கு இதில் எடிட் பண்ணி தெரியும். ஆனால் இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வீடியோ தான் உங்களால் ஜெனரேட் பண்ண முடியும். ஆனால் நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம இப்போ நிறைய அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வேறு 4 அப்ளிகேஷன் மூலமாக உங்களால் ஒரு நாளைக்கு 100க்கு மேலே வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும். உங்களுக்கு 100க்கு மேலே வீடியோ ஜெனரேட் பண்ணணும்னா இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நீங்கள் ஃபுல்லாக பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி 100 வீடியோவில் அதுக்கு மேலே உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். சரி ஓகே, நம்ம இந்த ப்ராம்ப்டை முதல்ல காப்பி பண்ணோம். காப்பி பண்ணி திருப்பியும் அதில் பேஸ்ட் பண்ணோம். இப்போ பேஸ்ட் பண்ண உடனே என்னாகும், இப்போ க்ரியேட் ஆக தொடங்கணும். இது 3வது வீடியோ அவங்க ஜெனரேட் ஆகுது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எல்லா வீடியோ க்ரியேட் பண்ணி முடிச்சிடும். இனி இந்த ஆப்பை பற்றி பார்ப்போம். இந்த ஆப்பில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம இந்த ஆப்பில் நிறைய டெம்பிள் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம வெறும் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணாலே மாதிரி அது நமக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ அதை க்ரியேட் பண்ணி தந்துடும். சரி ஓகே, இந்த ஆப் லாகின் பண்ணக்கு நமக்கு ஜிமெயில் இருந்தாலே போதும். ஜிமெயில் மூலமாக இந்த ஆப்பை லாகின் பண்ண முடியும். இப்போ நம்ம அதில் ப்ரொஃபைல் டீட்டெயிலும் கிடக்கும். அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே இப்போ அதில் நம்ம ஜிமெயில் நம்ம பேர் காட்டும். இதில் இந்த ஆப் லாகின் பண்ணக்க நமக்கு ஜிமெயில் இருந்தாலே போதும், வேறு ஈஸியாக லாகின் பண்ணிட்டு உள்ள போகலாம். ஓகே guys, இப்போ நம்ம அடுத்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த அப்ளிகேஷன் பேர் என்ன கேட்டிங்கன்னா Klingy. இந்த ஆப் மூலமாக நம்மளால் அன்லிமிட்டடாக வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும். இது அப்ளிகேஷனாக ப்ளே ஸ்டோரில் கிடையாது. அதனால் நம்ம இதை க்ரோமில் போய் வெப்சைட்டாக தான் ரன் பண்ண முடியும். அதனால் நம்ம இப்போ க்ரோமில் போய் வெப்சைட்டாக ரன் பண்ணி காட்ட போகிறோம். ஓகே guys, நம்ம இப்போ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய்டும். இந்த அப்ளிகேஷனை தான் ஒரு வெப்சைட்டாக தான் டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணுது. சரி ஓகே guys, போவோம். இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உடனே நம்ம இப்போ ஹோம் பேஜுக்குள்ளே போய்டும். ஹோம் பேஜ் போன உடனே நமக்கு டைரெக்டாக 166 டோக்கன் தந்துடுவாங்க. நமக்கு ஒவ்வொரு வீடியோ ஜெனரேட் பண்ணாங்க 20 டோக்கனை கிட்ட தேவை. ஒவ்வொரு ஜிமெயிலுக்கு நமக்கு 166 டோக்கன் தந்துடுவாங்க. நம்ம எப்படி இதை அன்லிமிட்டடாக யூஸ் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஜிமெயில் மாற்றி யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னு நமக்கு டோக்கன் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அது மூலமாக நம்மளால் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ண போகிறோம். சரி guys, இப்போ நம்ம இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகே guys, இப்போ முதல்ல செலக்ட் ஃபைல் நடக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே நம்ம இப்போ தேவையான ஃபோட்டோவை அதில் உள்ளே கொடுப்போம். நம்ம இப்போ ஒரு ஃபோட்டோ நம்ம இதுக்கு உள்ளே கொடுப்போம். இப்போ ஒரு ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்த உடனே கீழே ப்ராம்ப்ட்னு காட்டும். அந்த ப்ராம்ப்டில் நமக்கு தேவையான ப்ராம்ப்டை முதல்ல அதை உள்ளாக்குவோம். அதுக்கு நம்ம மெட்டா AI சூஸ் பண்ணுவோம். மெட்டா AIயில் எப்படி ஃபோட்டோ க்ரியேட் பண்ணுதுன்னு நான் இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா நான் ஒரு A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரி ஓகே, இந்த ப்ராம்ப்டை நம்ம இதுக்குள்ளே காப்பி பண்ணுவோம். அதில் காப்பி பண்ணி ஜெனரேட் நடக்கும். அது கொடுத்தாலும் போதும் நம்ம இப்போ டாஸ்க்கு சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரே இதில் வெறும் ஒரு ஃபோட்டோ தான் ஜெனரேட் பண்ணோம். இது முடிஞ்ச பிறகு அடுத்ததை நம்மளால் ஜெனரேட் பண்ண முடியும். ஆனால் ஹலோனோ ஏல ஒற்றை இதிலே 3 ஜெனரேட் பண்ண முடியும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணுது, அதான் இப்போ ஓடுது பேக்ரவுண்டில். இதுவும் அதே போல் ஒரு ரியாலிட்டிக்காக நமக்கு எடிட் பண்ணி தந்துடும் இந்த ஃபோட்டோ. சரி, இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது எப்படி ஆகுது. இப்போ இது டவுன்லோட் ஆகும் 3 மணிக்கு ஒரு காட்டுது. இதில் சில டைம் அப்படி சிலப்போ 3 மணிக்கு காட்டும், சிலப்போ 1 நிமிஷம் காட்டும். அது ஒவ்வொரு இதை பொறுத்து இருக்குது.
இப்போ நீங்கள் காலத்து 5 மணிக்கு எல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா 1 நிமிஷத்தில் வீடியோ ஜெனரேட் தந்துடும். ஆனால் அதுவே ஒரு உச்சைக்கோ இல்லை 2 மணிக்கெல்லாம் பண்ணிங்கன்னா எப்படியும் ஒரு 2-3 மணி காட்டும். அப்படி இல்லைங்க ஒன்று நீங்கள் காலத்து 5 மணிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைங்க 8 மணிக்கு நீங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் மட்டும்தான் 1 நிமிஷத்துக்குள்ள வீடியோ உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். சரி, இப்போ நம்ம அடுத்த வீடியோவை ஜெனரேட் பண்ண தொடங்குவோம். இப்போ அடுத்த ப்ராம்ப்டை நம்ம உள்ளாக்க போகிறோம். சரி, ஒரு வீடியோ நம்ம உள்ளாக்கியாச்சு. நீ அதுக்கு தேவையான ப்ராம்ப்டை நம்ம கொடுக்கலாம். டிலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மெட்டா இரண்டு ஒரு ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிடும். சரி, ஓகேப்பா. அதுக்கு தேவையான ப்ராம்ப்ட் இப்போ கிடச்சிடுச்சு. அதை காப்பி பண்ணிவிடும். அதை காப்பி பண்ணி இதுக்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணிவிடும். ஓகே, அதில் கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஜெனரேட்னு ஆப்ஷனுங்களை காட்டும். அதை நம்ம கொடுத்தா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு வீடியோ மட்டும் ஜெனரேட் பண்ண முடியும். அது முடிஞ்ச பிறகு அடுத்த வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வீடியோ ஜெனரேட் பண்ண நீங்கள் பைசா கட்டுற மாதிரி இருக்குது. நமக்கு என்ன இந்த பைசா கட்டி நம்ம ஃப்ரீயாக இல்லை அன்லிமிட்டடாக வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணணும்னு வீடியோ எடுதான். சரி, ஓகே. இந்த ஆப்போட ரிவ்யூ இதோட முடிஞ்சிருச்சு. இனி நம்ம நெக்ஸ்ட் ஆப்புக்குள்ள போவோம். நெக்ஸ்ட் ஆப்புக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா டைஜின் AI. இந்த ஆப் மூலமாக உங்களால் அன்லிமிட்டடாக வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும். இந்த ஆப் மூலமாக எப்படி நம்ம வீடியோ ஜெனரேட் பண்ணணும்னு A to Z பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம். டைஜின் AIன்னு சர்ச் பண்ணாலே போதும். அதில் ஃபஸ்ட்டு லிங்குன்னு டைஜின் AI காட்டும். அதை கிளிக் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ண உடனே இப்போ ஃபஸ்ட்டு லிங்கை கொடுத்து கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ண உடனே ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஜிமெயில் கொடுத்து இந்த ஆப்பை லாகின் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம அதில் ஒரு ஜிமெயில் கொடுத்து கண்டினியூ கொடுத்து இப்போ அந்த ஜிமெயிலை லாகின் பண்ணிவிடுவோம். லாகின் பண்ண உடனே இப்போ பாருங்கள் 300 காயின் அதில் ஏறியாச்சு. சரி, ஓகே. இந்த அப்ளிகேஷன் மூலமாக எப்படி நம்ம வீடியோவை ஜெனரேட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதில் கிரியேட்னு கிடக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது தான் அதுக்குள்ளே போய்டும். இப்போ அதில் காட்டும். அதில் இமேஜ்னு கிடக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம இப்போ இமேஜை ஒன்று அப்லோட் பண்ணணும். இப்போ நம்ம நேரத்தை நம்ம எடுத்து வச்சுருந்தில்ல, அதில் ஒரு இமேஜை நம்ம இப்போ அப்லோட் பண்ணணும். இப்போ அப்லோட் பண்ண உடனே இப்போ நம்ம அதுக்கு ப்ராம்ப்ட் கேட்குது. இப்போ நம்ம ப்ராம்ப்ட் இப்போ அதுக்குள்ளே நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ப்ராம்ப்ட்டை முதல்ல டவுன்லோட் பண்ணிவிட்டோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்குள்ளே போவோம். இந்த ஆப்புக்குள்ளே இப்போ நம்ம ப்ராம்ப்ட் அதுக்குள்ளே காப்பி பண்ணுவோம். காப்பி கொடுத்தோன்னே ப்ராம்ப்ட் எக்ஸ்டெண்ட் கிடக்கும். அது கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா இப்போ இந்த ப்ராம்ப்ட் அதை டீப் டெப்த்தாக அனலைஸ் பண்ணி இப்போ நம்ம அதுக்கு பெரிய ப்ராம்ப்டை கொடுத்துவிடும். பாருங்கள், இப்போ டைம் ஆகுது. இப்போ நம்ம ஃபோட்டோவோட கொடுத்துட்டோம். அதுக்குள்ளே அது கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, அதை ப்ராம்ப்டை ஃபுல்லாக அதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பெரிய ப்ராம்ப்டாக கொடுத்துருக்கு நமக்கு. இப்போ அதில் நம்ம ஜெனரேட் வீடியோன்னு சொல்லி கொடுப்போம். வீடியோ கொடுத்தோன்னே இப்போ வாங்க வீடியோ ஜென்ரேட் இருக்குது. இதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, ஒரே இதில் வீடியோ உங்களுக்கு திருப்பி ஜெனரேட் பண்ணிட்டு எடுக்க முடியும். அப்படின்னு முன்னே நமக்கு பார்த்த ஆப்பில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணி அது கொடுத்த பிறகு தான் அடுத்த வீடியோ நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. நீங்கள் வீடியோ ஜெனரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். 1 by 1 உங்களுக்கு வீடியோ ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம எப்படி வீடியோ ஜெனரேட் பண்ணபடி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ண நேரம் ஒரு ப்ராம்ப்ட் கேட்குது. இந்த ப்ராம்ப்ட்டை நம்ம இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்க ப்ராம்ப்ட்டை டிலீட் பண்ணுறோம். டிலீட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ டிலீட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராம்ப்ட்டை உள்ளாக்கும். நமக்கு இதில் இருக்க இந்த ப்ராம்ப்ட்டை டிலீட் பண்ணதாக்கும். நான் இப்போ ஸ்பீடாகி விட்டுருக்கேன். சரி, ஓகே. இப்போ ப்ராம்ப்ட் டிலீட் ஆகியாச்சு. இனி நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராம்ப்ட் அதுக்குள்ளே ஆக்கும். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராம்ப்ட்டை நம்ம இப்போ காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி திருப்பியும் அந்த அதுக்குள்ளே கொடுத்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராம்ப்ட்டை இப்போ அதில் கிடக்கும் தெரியுமா, ப்ராம்ப்ட் எக்ஸ்டென்ஸ். அது கூட திருப்பி உங்களுக்கு கொடுப்போம். இது என்னத்து உதவுன்னு நான் சொல்லியிருக்கேன். திருப்பி நம்ம இப்போ ஒரு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன்ல, அந்த ப்ராம்ப்டை திருப்பி இது நம்ம கொடுத்த ப்ராம்ப்டை அதை அனலைஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தரும் நமக்கு. அதுதான் இது செய்யும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஜெனரேட் வீடியோ கொடுப்போம். இப்போ அந்த வீடியோ ஜெனரேட் ஆகிட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம 2 வீடியோ ஜெனரேட் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இது ஜெனரேட் இப்படி தான் இந்த வீடியோ நம்ம ஜெனரேட் பண்ண முடியும். எப்படி அன்லிமிட்டடாக ஜெனரேட் பண்ணலான்னு சொல்லி தந்திருக்கேன். ஜிமெயில் மாற்றம் மூலமாக நமக்கு 300 டோக்கன் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஜிமெயிலுக்கும் 300 டோக்கன் தந்துகிட்டே இருப்பேன். இப்போ இந்த ஜிமெயிலேருந்து உங்களுக்கு 300 டோக்கன் முடிஞ்சுன்னா நீங்கள் அடுத்த ஜிமெயில் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்கும். ப்ரோ, நம்ம இது வரைக்கும் 2 வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் என் டோக்கன் குறையிலன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ ஜெனரேட் ஆகி வந்த பிறகு மட்டும்தான் அந்த டோக்கன் எடுப்பானோ. அது வரைக்கும் இந்த டோக்கன் எடுக்க மாட்டேனோ. சரி, ஓகே. இன்னொரு மூலமாக நம்மளால் காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹோம் பேஜில் போனால் மதி அதில் நிறைய வீடியோ உங்களுக்கு கிடக்கும். அதில் நீங்கள் லைக் பண்ண மூலம் காயின்ஸ் ஏறிண்டே இருக்கும். அடுத்து அந்த வீடியோவில் போயிட்டு நீங்கள் கமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா, அதேமாதிரி நீங்கள் சும்மா என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்டாலே மதி அது மூலமாக உங்களுக்கு காயின்ஸ் ஏறிட்டே இருக்கும். நான் பார்த்தேன் தெரியும். இப்போ 303 காயின்ஸ் ஆச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி காயின்ஸ் ஏறிண்டே இருக்கும். 2 விதம் மூலமாக நம்மளால் அன்லிமிட்டடாக வீடியோவை ஜெனரேட் பண்ண முடியும். ஒன்று ஜிமெயில் மாற்றுறது மூலமாக, இன்னொன்று நம்ம இதில் கமெண்ட் பண்ணது மூலமாக இன்ட்ரோ பண்ணணும். இப்போ நம்ம 300ல் இருந்த டோக்கன் இப்போ 306 வந்து நிற்கும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு.
இது மூலமாக நம்மளால் அன்லிமிட்டடாக இந்த ஆப்பில் வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பேர் என்ன கேட்டிங்கன்னா கூகுள் ஜெமினி. இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்மளால் வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும். எப்படி நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலமாக வீடியோ ஜெனரேட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் கைஸ். இப்போ நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டோம். கூகுள் குரோமில் சர்ச் பாரில் போயிட்டு கூகுள் ஜெமினி ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணாலே போதும். இப்போ ஜெமினி ஸ்டுடியோன்னு நம்ம சர்ச் பண்ணுவோம். இப்போ நான் சர்ச் பண்ணதை பாருங்கள் கைஸ், உங்களெல்லாம் தெரியும். சரி, இப்போ நம்ம கூகுள் ஜெமினின்னு சர்ச் பண்ணிவிடும். அதில் கூகுள் ஏ ஸ்டுடியோன்னு கிடக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிவிடும். கிளிக் பண்ணாலே கொஞ்சம் லோட் ஆகினோடனே 3 பட்டன் காட்டும். அதில் பார்த்தா தெரியும் 3 ஆரோக்கான கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு அது 3வது ஜெனரேட் மீடியான்னு கிடக்கும், அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் கீழே எடுத்த பிறகு அதில் ஒரு வீடியோ ஓடும் பார்த்துட்டு, அந்த பொறிக்க வீடியோ, அதை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ண உடனே அதில் அதுவே ஒரு ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணி தந்துருக்கு. அந்த ப்ராம்ப்டை நம்ம எக்ஸ் பண்ணி அழிச்சிடணும். இப்போ அந்த ப்ராம்ப்டை நம்ம இப்போ அழிச்சிட்டோம். இப்போ அந்த ப்ராம்ப்டை அழிச்சிடும் முதல்ல. சரி வாய்ஸ், இந்த ப்ராம்ப்டை இப்போ அழிச்சிட்டோம். இப்போ அந்த வீடியோ நம்ம அழிச்சிட்டோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ண ஒரு ஃபோட்டோவை உள்ளே ஆக்குவோம். இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃபோட்டோயா இப்போ இந்த ஃபோட்டோவை நம்ம இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான ப்ராம்ப்ட் எடுக்கணும். அதுக்கு நம்ம இதுக்கு முன்னே மெட்டாவில் கொடுத்துருப்போம் தெரியுமா, அதுலேருந்து ஒரு ப்ராம்ப்ட் நம்ம இப்போ எடுக்கணும். சரி, இப்போ இதை நம்ம காப்பி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த திருப்பி கூகுள் ஜெமினிக்குள்ளே போவோம். ஜெமினிக்குள்ளே போய் அந்த கடங்கு தெரியுமா ப்ராம்ப்ட் அதில் கொடுத்துட்டு இப்போ அதில் ஏரோ மார்க் காட்டும், அதை நம்ம கிளிக் பண்ணாலே போதும். சரி, இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது 4 5 செகண்ட். இப்போ எரர்ங்க காட்டுச்சு, என்னென்னு தெரியலையே. இது இப்போ அடிக்கடி வர்ற ஃபால்ட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப் இப்போ கொஞ்சம் இதில் நிற்கும். அதோண்டு இதில் அன்லிமிட்டடாக க்ரியேட் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம ஒன்றோட கொடுப்போம். திருப்பியும் அதே மாதிரி எரர்னு காட்டுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ டவுன்லோட் ஆகுது கைஸ். இப்போ இது முடிஞ்ச உடனே இப்போ ஒரு வீடியோ வரும். ஆனால் இது டக்குன்னு லோட் ஆகும். 1 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இப்போ லோட் ஆகி வந்துடும் பாருங்கள். கைஸ், இப்போ அது லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகி முடிச்ச அப்புறம் தான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ அந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சிடுச்சு. இப்போ அந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ், கொஞ்சம் குட்டாக எடிட் பண்ணி தந்துருக்கு. ஆனால் நம்ம இதில் 2 சைஸாக எடிட் பண்ணோம். இன்னொன்று யூடியூப் சைஸு, இன்னொன்று யூடியூப் ஷார்ட் சைஸு, 2 சைஸை நம்ம இதில் அப்லோட் பண்ணோம். இதே மெத்தட் யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்மளால் நிறைய வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும். இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதனால நம்ம ஈஸியாக நிறைய இதில் இமேஜ் மூலமாக வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும். இந்த ஜெனரேட் பண்ண இப்போ நம்ம செகண்ட் வீடியோவை நம்ம ஜெனரேட் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் தேவையான ஃபோட்டோவில் கொடுத்தேன். இனி அதுக்கு தேவையான ப்ராம்ப்டை நம்ம முதல்ல காப்பி பண்ணிவிடும். சரி, ஓகே. இதுக்கு தேவையான இதான் லாஸ்ட்டு ப்ராம்ப்ட்னு நினைக்கிறேன். இதோட முடிஞ்சிடுச்சு. இப்போ இதையும் கூட அது கூட கொடுத்து பார்ப்போம். ப்ராம்ப்ட் அதுக்குள்ளே காப்பி பண்ணி இப்போ ஏரோ மார்க் கொடுக்கல, அதை கொடுத்து பார்ப்போம். இப்போ திருப்பி லோட் ஆகி முடிஞ்ச உடனே இந்த வீடியோ நம்ம காட்டும். திருப்பி ஏரோன்னு காட்டுது, பரவாயில்ல, திருப்பியும் கொடுப்போம். அது ஒரு தடவை அப்படி தான் காட்டும். என்னடா திருப்பியும் காட்டுது விழுந்தது. சரி, ஓகே, திருப்பியும் கொடுத்து பார்ப்போம் கைஸ். எக்ஸு கொடு. சரி, இப்போ நம்ம திருப்பி அப்லோட் பண்ணி பார்ப்போம். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது கைஸ். நம்ம அடுத்த வீடியோ நமக்கு இப்போ ஜெனரேட் பண்ணி தந்துடும். கூகுள் ஜெமினியில் ஏஐ வீடியோ ஜெனரேட் பண்ணது இப்போ தான் அப்லோட் பண்ணிச்சு. அதோண்டு இது கொஞ்சம் சின்ன ஃபால்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ப்ராப்ளமாகவும் இருக்கும். அதனால் நமக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்காது. இது கூடிய சீக்கிரம் இந்த ப்ராப்ளத்தை சொல்யூஷன் பண்ணிவிடுவேன். சரி, இப்போ அந்த டவுன்லோட் ஆகி முடிச்சுட்டு இப்போ அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம் எப்படி பெஸ்ட்டாக வந்திருக்கான்னு. சரி, ஓகே. இப்போ அடுத்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். அதுவும் நமக்கு ஓரளவு பெஸ்ட்டாக தந்திருக்கு. இது மூலமாக உங்களால் ஒரு நாளைக்கு 100க்கு மேலே வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும். அப்படியே ஜெனரேட் பண்ண வீடியோ மூலமாக உங்களால் ஒரு யூடியூப் சேனலை ஈஸியாக ரன் பண்ண முடியும். எப்படியும் நான் சொல்லி இப்போ நிறைய பேர் அதை கண்டென்ட் யூஸ் பண்ணி நிறைய பேர் இப்போ அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க வீடியோவை. நான் இப்போ ஒரு 2 யூடியூப் சேனலை ரன் பண்ணுவேன் அதை யூஸ் பண்ணி. நீங்களும் இதை யூஸ் பண்ணி யூடியூப் சேனல் ரன் பண்ணி மில்லியன் கணக்கில் அதுக்கு மேலே வியூஸ் ஏர்ன் பண்ணி ஒரு பிக் யூடியூபரை வந்து இல்லைங்க. அதான் எனக்கு ஆசையும் கூட, வந்து நிற்பியான்னு தெரியும். சரி, ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி யூடியூப் தொடங்கணும்னு யாரும் ஐடியா இருந்தேன்னா அவங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இனி அடுத்து என்ன வீடியோ பற்றி போடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன போட்டாலும் அதை பற்றி நான் மேக்ஸிமம் க்ரியேட் பண்ண பார்ப்பேன். நீங்கள் பண்ண ஒவ்வொரு கமெண்ட் தான் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். இப்போ தான் நான் இந்த யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கேன். கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு பிக் யூடியூபராக வந்து நிற்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.